ஹாய் ஹலோ புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் யுகம் கனெக்ட் எபிசோட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி. அதாவது ஒரு கோட் சொல்லுவாங்க, என்னன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். சூப்பர். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த அழகான தத்துவமா சொல்லிட்டீங்க. இந்த அழகான கோட்டோடைய நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். இது யுகம் கனெக்ட். சம்மர் சீசன் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது குளு குளுன்னு சாப்பிடணும் அப்படி தோணும்ல. உங்களுக்கு அப்படி என்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? எனக்கு ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ்கிரீம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. அதுல குல்ஃபி பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு கிருத்திகா ராதாகிருஷ்ணன் நமக்கு குல்ஃபி செய்து காட்ட போறாங்க. அவங்க அதை எப்படி செய்யறாங்க அப்படின்றத பார்த்து நாமளும் வீட்டுல செய்து சாப்பிடலாம். இது கிருத்திகாஸ் கிச்சன். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுகம் கனெக்ட்ஸ் கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னாக்க குல்ஃபி. நார்த் போனீங்கன்னா குல்ஃபி சாப்பிடாம வரவே கூடாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது குல்ஃபியை சாப்பிட்றது அண்ட் அது எவ்வளோ கேலரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்று மட்டும் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஒரு அலவன்ஸ் கொடுத்தே தான் ஆகணும், அவ்வளோ ரிச் அது. ஸோ அதனால் இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பால், சுகர், ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பிஸ்தா, பாதாம், குங்குமப்பூ, பால்கோவா. நல்லா ஹீட் ஆயிடுச்சு பேன். இப்போ இந்த சுகர் ஒரு 3 ஸ்பூன் சுகர் நான் அதில் மெல்ட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதை முதல்ல இந்த சுகரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நான் எடுத்துருக்கிறது பால்கோவா. நீங்கள் சுகர் ஃப்ரீ பால்கோவா மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது, சுகர் ஃப்ரீ பால்கோவா எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுக்கு நார்மலாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை போட்ட பால்கோவா தான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது கலர் நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கேரமல் கலர் வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த சுகரை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா மில்க். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. அது கரைஞ்சாலும் பரவாயில்ல, கரையாட்டியும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குல்ஃபியில் கரைஞ்சா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எல்லோயிஷாக வரும். பட் கரையிலனாலும் அதுவும் ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. கோவா நீங்கள் சுகர் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய சுகர் ஃப்ரீ, இப்போ இந்த மாதிரி குல்ஃபி பண்ணுறதுக்கே சுகர் ஃப்ரீயாகவும் பண்ணலாம், நிறைய இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு ரொம்ப தேவையில்லாமல் சுகர்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த பால்கோவா, நம்ம ரொட்டீனாக நம்ம ஊரில் கிடைக்கிற பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அந்த மாதிரி ரொட்டீனாக கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி பால்கோவா எடுத்து இதில் ஆட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் இது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தான் இது எங்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கோவாவில் நல்ல திக்கனிங்கும் இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 கிராம்ஸ், மேக்ஸிமம் 50 கிராம்ஸ். ஸோ இதுக்கு இன்னும் 2 அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் கண்டென்ஸ் மில்க். ஓகே, இது ரெண்டும் ரிச்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். பட் இதுவே போதும் ஒரு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும், இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இது ரெண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இது நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சில இது நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இது முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, இதை 3 வச்சுப்போம். இது எல்லாத்தையும் இதே 3 இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம. பிஸ்தா, முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம்.
கொஞ்சோண்டு இதில் குங்குமப்பூவையும் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பிஸ்தா, முந்திரி பருப்பு, பாதாம் இருக்குது, கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னாக்க வந்து நம்ம பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் நம்ம கொதிக்க வைக்கும்போது இதுலேயே ஏடுலாம் வருது. ஸோ இந்தளவு ஏடு வந்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். ஏன்னா அது அவ்வளோ ரிச்சாக இருக்கும், ரொம்ப நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து இன் அடிஷன் இந்த முதல்ல நீங்கள் ஸ்வீட் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் கண்டென்ஸ் மில்க்கையும் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டு இது நல்லா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவரை நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஏலக்காயும் இதோட ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த திக்கனிங் கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் நல்லா 1 2 and 3 கொஞ்சமாக தண்ணி வச்சு கூட இதை ஆட் பண்ணலாம். அண்ட் இது இன்னொன்று முக்கியமான டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பச்சை தண்ணியோ இல்லை கூல் மில்க் வச்சு தான் இதை மிக்ஸ் பண்ண முடியும். சுட சுட மில்கை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே கட்டி ஆயிரும். அது அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது சம்டைம்ஸ் டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரியும் ஆயிரும். ஸோ அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு கோல்டு வாட்டர்னால் ரூம் டெம்பரேச்சர் ஐஸ் வாட்டர்னு நான் சொல்ல, ஜஸ்ட்டு கோல்டு வாட்டர் வச்சு நம்ம ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படியே யூனிஃபார்ம் ஆயிடுச்சு. இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட வேண்டியதும். அதில் சடனாக இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அது ரொம்ப திக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா கொஞ்சோண்டு கொதிக்கிற பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக ஆகிக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான், டோன்ட் வரி அபவுட் இட். இது வந்து ஜஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து டைல்யூட்டாக இருந்ததுனாக்கா ரொம்ப நேரம் ஆகும் திக்காகிறதுக்கு. இந்த ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு திக்காயிரும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே முன்ன பின்ன பண்ணும்போது கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் திடீர்னு திக்காயிருச்சு அப்படின்னாக்கா ஒன்லி ஹேக்கிஸ் கொஞ்சோண்டு சில் பாலோ இல்லை சுடுற பாலோ எதுனாலும் இல்லை தண்ணி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அதை இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி குல்ஃபி மோல்டில் எடுத்து ஃபில்லப் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதுதான். இது வந்து குல்ஃபி மோல்டுங்க. இது மாதிரி மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது. இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் வச்சுருப்பாங்க. ஸோ தட் இது டக்குன்னு சில்லாகிற மாதிரி. இதுக்கு ஒரு மூடியை போட்டு நம்ம டைட்டாக மூடி இந்த மாதிரி ஒரு நிற்கிற பொசிஷனில் அதை வச்சுட்டோம்னாக்கா இது வந்து ஒரு நைட் நம்ம வச்சோம்னா ஒரு 4 or 5 hours வச்சாலே இது வந்து நல்லா சாலிடிஃபை ஆயிரும். அது இதர் ஆல்டர்னேட்டிவ் இஸ் இதை போய் வாங்கினா தான் நான் குல்ஃபி பண்ண முடியுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் சாதாரண காஃபி டீ குடிக்கிற டம்ளர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வச்சாக்கவே வந்து ரொம்ப அழகாக குல்ஃபி மாதிரி வந்துடும் அது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம இதில் எடுத்து இப்படி ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லேயும் எவ்வளோ நிறைய நட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்குது. இந்த மாதிரி இப்படி நம்ம சாப்பிடும்போது இதை வந்து இதை அப்படியே நம்ம ஆறுனதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் நார்மல் சூடாக இருக்கும்போது பண்ணாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து எப்படின்னா ஃப்ரீசரில் எடுத்து அப்படியே வச்சிடணும். அதை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குல்ஃபி ஏற்கனவே நான் இந்த மோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு குச்சி வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் அப்படி சொருக்கி வச்சுருங்க. அதுக்குள்ளே ஈஸியாக போயிடும். இப்போ அதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொஞ்ச நேரம் நான் வெளியில் வச்சனால இது இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வச்சது இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்குது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா இதை நம்ம வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். திருப்பியும் நம்ம வந்து ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச இந்த பட்டர் ஸ்காட்ச் இதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு டெசர்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈவன் கொஞ்சம் பிளேட்டிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா
இதில் வந்து அது நல்லா அப்படியே ஒரு இது மாதிரி ஒட்டியே வச்சிடலாம் அதை. இந்த மாதிரி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதை சர்வ் பண்ணாங்க அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். இதில் வந்து முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோன்னாக்க, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரிச்சராக வேணும் அப்படின்னாக்க ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரொம்ப மயங்கி எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். எந்தளவு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த உடம்புல வந்து அப்படியே ஒரேடியாக வந்து இந்த சுகர் ஸ்பைக் வராமல் இருக்கிறதுக்கான ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கோட டிப். And till we meet you again tomorrow with yet another ரொம்ப tasty and nutritious and healthyயான ஒரு recipe and an interesting tip. So till then, see you, bye bye, take care. டாக்டர் உஷா நந்தினி தொடர்ந்து நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறது பேணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இனிய வேண்டில் இன்னைக்கு அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? எஸ், இன்னைக்கும் அதே மாதிரி குடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது குடல் ஆரோக்கியமின்மையினால் நம் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்ன, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு 5 சத்துக்களும் அது அடங்கிய உணவுப் பொருட்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குடல் ஆரோக்கியத்தை எப்படிங்க நம்ம இருக்கா இல்லையா, அதனால் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அடிக்கடி அலர்ஜி இருக்குது டாக்டர், ஒரு சின்ன டஸ்ட்டு வந்தால் கூட தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும், இருமல் வந்துக்கிட்டே இருக்கும்னு கேள்விப்படுறோம் இல்லைங்களா. எல்லாரும் தான் டஸ்ட்டுக்கு போகிறோம், எல்லாரும் தான் ஊதுபத்தி புகையை பார்க்குறோம், வீட்டில் தாளிக்கிற புகையை பார்க்குறோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தும்பல் இருமல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான். ஸோ இதுக்காக தொடர்ந்து நம்ம ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ், ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்ஸ் போட்டுகிட்டே இருந்தோன்னா அது சொல்யூஷன் ஆகாது. உங்கள் பாடியோடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் இந்த இம்யூனிட்டி குறையிறது குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜாயின்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். சின்ன வயசு 25 வயசு 30 வயசுலேயே மூட்டு வலிக்குது டாக்டர்னு பெண்கள் வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா குடல் ஆரோக்கியமின்மை ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது டாக்டர், பகல் ஃபுல்லாக தூக்கம் வருது, நைட்டெல்லாம் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விழிச்சிட்ருக்கேன் அப்படின்னா அட்ரினல் ஹார்மோனுடைய டெஃபிஷியன்சியோ இல்லை அது சார்ந்த குறைபாடு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அட்ரினல் ஹார்மோனில் ஏற்ற இறக்கம் வரும்பொழுது டயர்ட்னஸ், வீக்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஹார்மோனுடைய ஏற்ற இறக்கம் வரத்துக்கு குடல் ஆரோக்கியமின்மை ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னாலே தைராய்டு தான். ஸோ தைராய்டுடைய அளவு ஒன்று கூடுதலாக இருக்குது இல்லைனா குறைவாக இருக்குது, ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த பிரச்சனையும் குடல் ஆரோக்கியமின்மை காரணமாக கட்டுப்பாட்டுக்கு வராமல் போகலாம். உருவாகிறதுக்கே குடல் ஆரோக்கியமின்மை ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேத்துக்கு இந்த தோல் வியாதி இருக்கும், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த அலர்ஜி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்தால் வந்துடுது டாக்டர், எக்ஸிமா மாதிரி இருக்குது, நீர் வடிகிற மாதிரி இருக்குது, அடிக்கடி அரிப்பு வருது, காரணமே இல்லை, ஒன்றும் பார்த்தாலும் தெரியாது, ஆனால் உடம்பு ஃபுல்லாக அரிச்சிக்கிட்டே இருக்கும், சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனை. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடல் ஆரோக்கியமின்மை அப்படிங்கிற காரணத்தினால அதிகரிச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பெண் குழந்தைகளும் சரி, ஆண் குழந்தைகளுக்கும் சரி, இன்றைக்கி மனோதிடம் அப்படிங்கிறதே குறைஞ்சி போச்சு. ஸோ சீக்கிரமாக மனச்சோர்வு வருது, சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, ஆன்சைட்டி மாதிரியான பிரச்சனை, அட்டென்ஷன் டெஃபிசிட், கவனம் குறைவு, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகிறது, மெமரி லாஸ் வருது, இது எல்லாமே குடல் ஆரோக்கியமின்மை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை, திடீர்னு அதிக உதிரப்போக்கு இருக்குது, திடீர்னு பீரியட்ஸே வரமாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைக்கும்
குடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பெண்களை அதிகமாக உழுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதுக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குடல் ஆரோக்கியத்தை நம்ம சீர்படுத்தணும்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளேட் எப்பயுமே ஒரு ரெயின்போ கலர்ஸில் இருக்கணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், ஆரஞ்சஸ் எடுத்துக்கலாம், பூண்டு எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், முள்ளங்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மோரில் பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாமும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அசைவ புரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு ஆட்டினுடைய எலும்பு சூப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. வெஜிடபிள் சாலட் ஒரு ஹாஃப் பாயில்டாக ஒரு குடமிளகாயோ வெள்ளரிக்காயோ வெண்பூசணியோ ஒரு ஹாஃப் பாயில் சாலடாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது குடல் சுத்தமாகி குடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் சி சத்து நிறைஞ்ச பழங்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது, குறிப்பாக வந்து கிவி, ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் சீர்பட்டு குடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ஒரு 5 சத்துக்கள் அடங்கிய உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் சத்து. இது நமக்கு கீரையில் ஈஸியாக கிடைக்கும். இது குடலை சுத்தப்படுத்துவதோடு சேர்த்து மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் சி சத்து. இது வந்து குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையதாகவும் அந்த செல்களை ரிப்பேர் பண்ணி புதுப்பிக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ விட்டமின் சி நிறைந்த கிவி, ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா விட்டமின் D3. இது எண்ணெய் வித்துக்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது விட்டமின் D3 கிடைக்கும். இதனால் செல்லுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களும் முழுமையாக கிடைக்கப்பட்டு சர்க்கரை நோய், இரத்த கொழுப்பு இதெல்லாம் ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குளுட்டமைன் சத்து நிறைந்த நிறைய கீரை வகைகள், மோர் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய சிறு மீன் வகைகள், ஃப்ளாக்ஸீட், பாதாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது குடல் பகுதியில் ஒரு நெய்ப்பு தன்மை இருக்கும். இதனால் மலச்சிக்கல் இருக்காது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றலும் மேம்படும். ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருக்கும். ஸோ குடலில் இருக்கக்கூடிய நம்ம பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி அந்த குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா எது அதிகமாக இருக்கணும், நல்ல பாக்டீரியாவுடைய தன்மை அதிகமாகவும் கெட்ட பாக்டீரியாவோட உற்பத்தியை குறைக்கிற மாதிரியுமான உணவுகள் தான் இந்த 5 சத்துக்கள் அடங்கிய உணவுகள். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயரூபா அறிவோம் ஆரோக்கியத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், அதாவது சரியான நேரத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து வர்றதில்லை. ஒரு 28 நாளிலேருந்து 35 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா அது ஒரு கரெக்டான சைக்கிள். இதையும் தாண்டி 40 நாட்களுக்கு ஒரு முறை வர்றது, சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து பீரியட்ஸ் வரும். ஒரு சில பெண்களுக்கு வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் மட்டுமே தான் வந்து எனக்கு பீரியட்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் வந்து தள்ளப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ். PCODனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க மருத்துவரை அணுகி அதற்கான ஹார்மோனல் மெடிசன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அப்போ வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்ட உடனே ஒரு 3 நாள்லேயோ இல்லை 5 நாள்லேயோ வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். இதுவே வந்து ஒரு தொடர்ச்சியாகி அவங்க வந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் மட்டுமே வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்.
ஸோ இந்த தொடர்ச்சியாக வந்து ஒரு சிலருக்கு மாத்திரைகள் சாப்பிட்டால் கூட வந்து பீரியட்ஸ் ஆகாத ஒரு நிலை வந்து இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நம்ம சரி செய்யாமல் வெளியில இருந்து ஹார்மோனல் மாத்திரைகளை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல கொஞ்சம் நெஞ்சம் வேலை செய்யக்கூடிய அந்த ஹார்மோன்ஸுமே வந்து பாதிக்கப்பட்டு ஒரு சமநிலை இல்லாத தன்மையில் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக நம்மளுடைய அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த மாதவிடாய் முடிந்த முதல் நாள் தொடக்கத்துலேருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட அளவு வந்து ஆதிக்கத்தில் இருக்கும். அடுத்து வந்து நம்ம உடம்புல வந்து எல்ஹெச்ங்கிற ஹார்மோனோட ஆதிக்கம், அதுக்கப்புறமா ஓவுலேஷன் வந்து நடக்கிறது. அதனை தொடர்ச்சியாக வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு ஆதிக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு சைக்கிளில் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இல்லை ப்ரொலாக்டினோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது, இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன்களோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது. இந்த காரணங்களால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் வராது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் முடிவடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வந்து பீரியட்ஸ் வராது. அதுக்கப்புறமா தொடர்ந்து 1 மாதம் வரைக்கும் வந்து பீரியட்ஸ் வந்து அதிகரித்து போகக்கூடிய ஒரு வழக்கம் எல்லாமே சில பெண்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் கரெக்டான நேரத்தில் வரல, டேப்லெட்ஸ் போட்டால் தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதற்கு உங்களுடைய உணவு முறைகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இல்லாத, அதே மாதிரி நிறைய எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஆரோக்கியமான காய்கறி கீரைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, ரெகுலராக ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ வந்து நம்ம பண்ணுறது நல்லது. இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஹார்மோன்ஸ், தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவதாக சில மூலிகைகள் சேர்ந்த கஷாயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதில் முக்கியமானது வந்து சதக்குப்பை குடிநீர். இந்த சதக்குப்பை அப்படிங்கிறது வந்து கொத்தமல்லியோட வகையை சேர்ந்தது தான். இந்த சதக்குப்பை வந்து யூஸ்வலாக அதில் வந்து நறுமண எண்ணெய்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த நறுமண எண்ணெய் வந்து நமக்கு செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி இது வந்து மாதவிடாய் கோளாறுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ பீரியட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வரல, டேப்லெட்ஸ் போட்டால் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து இந்த சதக்குப்பை கஷாயத்தை வந்து எடுத்துக்கலாம். இந்த சதக்குப்பை கஷாயத்தில் வந்து என்னென்னலாம் சேருது அப்படின்னா சதக்குப்பை, அது கூட வந்து ஓமம், கருஞ்சீரகம், சுக்கு, திப்பிலி, இந்த 5 மூலப்பொருட்கள் தான். சதக்குப்பை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓமம், கருஞ்சீரகம், சுக்கு, திப்பிலி இந்த 4 பொருட்களுமே வந்து நம்ம ஒரு 50 கிராம் பாதி அளவு வந்து அதில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக வந்து இதை வறுத்து இல்லை வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சதக்குப்பை சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டி ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுடைய உடம்புல மெட்டபாலிசமும் வந்து ரெகுலேட் ஆகும், உடல் எடையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கூடவே பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய பெண்களுக்கு வந்து செரிமான கோளாறுகளோடு சேர்ந்து தான் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கும். முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா PMSன்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் அடிவயிற்றில் வந்து வலிகள் உண்டாகிறது, அதே மாதிரி செரிமான கோளாறு உண்டாகிறது, தலைவலி உண்டாகிறது, மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும், கால் குடைச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இந்த சதக்குப்பை கஷாயத்தை பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வலிகள், அதே மாதிரி வந்து மைக்ரைன் மாதிரியான பிரச்சனைகள், அடிவயிற்றில் உண்டாகக்கூடிய வலி, இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கலாம். இன்னொன்று, இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகரிக்கிறது. ஸோ ஒரு பெரிய மெனோபாசல் கண்டிஷனில் இருக்காங்க, ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகரிக்கிறதுனால 2 மாதம் 3 மாதம் வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதிகப்படியான ஒரு ப்ளீடிங் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து கரெக்டான ஒரு வளர்ச்சி நிலைக்கு போயிட்டு ஸோ மாதம் ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் இந்த சதக்குப்பை கஷாயத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஹார்மோனல் மாத்திரைகளை எடுத்து அதனால் வந்து நீங்கள் மாத்திரைகள் எடுத்தாலும் கூட வந்து பீரியட்ஸ் வராத நிலைக்கு போகிறத விட இந்த சதக்குப்பை கஷாயத்தை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆகும், உங்களுடைய செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய இந்த நறுமண எண்ணெய் நம்மளுடைய தசைகள் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுனால பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வலிகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம். அதிகப்படியான உடல் வலி இருக்கிறது, கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான வலிகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த சதக்குப்பை கஷாயம் எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம். தடைப்பட்ட மாதவிலக்கை உடனடியாக வர வைக்கக்கூடிய இந்த சதக்குப்பை குடிநீர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சதக்குப்பை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு, கருஞ்சீரகம் 50 கிராம்,
திப்பிலி 50 கிராம், ஓமம் 50 கிராம், சுக்கு 50 கிராம், இது கூட மூங்கில் இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கஷாயம் வந்து நம்ம செஞ்சிடலாம். இதில் இந்த சதக்குப்பை சூர்ணம் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மூங்கிலோட இலைகள், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து சுக்கு சேர்த்துருக்கறனால நல்லா பொங்கி வரும். ஸோ இதை நல்லா வந்து ஒரு பாதி அளவு சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கஷாயம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரெகுலராக காலை இரவு 2 வேளையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த சதக்குப்பை கஷாயம் எப்படி செய்யணும்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஹார்மோனல் மாத்திரைகளை எடுத்துக்கிறத விட இந்த சதக்குப்பை கஷாயத்தை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ரெகுலராகும். கூடவே கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகளையும் வந்து எடுத்துக்கோங்க. ரெகுலரான உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பீரியட்ஸ் வந்து எந்த மாத்திரைகளுமே எடுத்துக்காமல் ரெகுலரைஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரிஸ்கோ மீட்டர் இந்த செக்மெண்ட்ல நம்ம தொடர்ந்து ஃபினான்ஷியல் அட்வைசஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காசு வந்து எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி என்ன பார்க்க போகிறோம்? எஸ், இன்னைக்குமே டாக்டர் நாராயணன் நமக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் சொல்ல வந்திருக்காங்க. வாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதிய நிகழ்ச்சியில் ரிஸ்கோ மீட்டருங்கிற ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் நாராயணன் சுவாமிநாதன், நம்ம பிஹெச்டி இன் ஃபைனான்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை ட்ரீட் பண்ணும்போது உங்களோட லாபம் நிறையா வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே வந்து ஒரு சில பேர் வந்து போகும்போதே ஒரு ஷார்ட் டேர்மாக போகணுன்னு நினைக்கிறாங்க, ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, ட்ரேடிங்கிறது வந்து ஹையஸ்ட் ரிஸ்க். அது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். அதுக்கு வந்து நிறைய கேண்டில் ஸ்டிக்கு சார்ட் இருக்குது, இந்த சார்ட் இருக்குது, டெக்னிக்கல் இருக்குது, அல்கோரிதம் சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படி எல்லாமே என்ன சொன்னாலும் இது எல்லாமே வந்து டெய்லி ஒர்க் ஆகுமா, எவ்ரி டைம் ஒர்க் ஆகுமான்னா ஒர்க் ஆகாது. ஸோ ட்ரேடிங்கில் பணம் போடும்போது நீங்கள் 100% டிசைட் பண்ணிக்கணும், இதில் பணம் போட்டால் ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த ட்ரேடிங்லேயும் பணம் போடணும், ஆனால் வந்து எனக்கு அதிகமாக லாஸும் இருக்கக்கூடாது, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்னால் என்ன? ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்க. ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்மால் வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக 2.5 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னீங்க, 100 இந்துஸ்தான் லீவர் ஷேர் வாங்குறீங்க அப்படின்னிங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஒரு மாதத்தில் 4000 ரூபா போகாது. ஒரு 2-3 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக கம்பெனிஸ் நல்லா இருக்கிறதுனால மேலே போயிடும். ஸோ இதே ட்ரேடிங்கில் பார்க்கும்போது இந்த 2 லட்சத்தை வச்சு இதை வந்து 10% மார்ஜினாக கன்சிடர் பண்ணி 20 லட்ச ரூபாய்க்கு இதே இந்துஸ்தான் லீவரை நீங்கள் வாங்க முடியும். அப்போ என்ன எப்படி வாங்குவீங்க அப்படின்னிங்கன்னா, நீங்கள் வந்து 1000 ஷேர் வாங்குவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து 100 ஷேரோட பணம். இந்த 100 ஷேரோட பணத்தில் 1000 ஷேர் வாங்கும்போது இந்த 2 லட்ச ரூபாயை மார்ஜினை கட்டி ஒரு ட்ரேடிங்கிற மெத்தடில் நீங்கள் வாங்கும்போது என்ன ஆகும், 2200 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. அப்ராக்சிமேட்டாக 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 20 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன ஆகும், இந்த ப்ரைஸ் வந்து 2020 போச்சுன்னா உங்களோட லாபம் 20,000 ஆகிடும். அது வந்து ஒரு நாளில் வரலாம், இல்லை ஒரு வாரத்துலேயும் வரலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, பத்லா ஃபைனான்ஸ் இருக்குது. அதை நம்ம அப்புறமா பேசலாம். ஜென்ரலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்றைக்குள்ளே என்ன நடக்கும்? ஒன்று அது 2020 போகலாம், இல்லை 2005 போகலாம், இல்லை 1990 போகலாம். 1990 போச்சுன்னா உங்களோட பணம் வந்து போட்ட பணம், காலையில் நீங்கள் 2 லட்ச ரூபா போட்ட பணம் ஈவினிங் முடியும் போது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 10,000 ரூபா லாபம் நஷ்டமாயிடும். இது இந்த மாதிரி ஹை ப்ரைஸ் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபாங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு 50 ரூபா ஈஸியாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஈவினிங் உங்களோடது வந்து 1950 ரூபாயை போயிடுச்சுன்னா உங்களோட பணம் 50,000 ரூபா ஈவினிங் காலியாயிரும். ஸோ 50 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 50,000 ரூபா பணம் லாபம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி இதை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா, இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக 2-3% ரிஸ்க் வச்சுக்கலாம்.
2%னா எவ்வளோ? 2000ல் 2%ங்கிறது அப்ராக்சிமேட்டாக 4 ரூபா. ஒரு 4% 8 ரூபா வரைக்கும் இல்லை 10 ரூபா வரைக்கும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஷேர் 2000க்கு வாங்கும்போதே 1990 வரும்போதே இந்த ஷேர் வந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். 10,000 ரூபா நஷ்டத்தோடு வெளில வந்துடுவீங்க. ட்ரேடிங்கில் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, ஏன்னா அது வந்து கொஞ்சம் அங்கே லோக்கலில் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ட்ரேடர்கிட்ட பண்ணுறீங்களோ பண்ணிக்கிறது நல்லது. ஆன்லைனில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஹை வேல்யூம் ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 20 ரூபா 30 ரூபா வச்சுக்கிறது நல்லது ஸ்டாப் லாஸ்க்கு. ஸோ என்ன ஆகும், சமயத்தில் நீங்கள் வந்து அந்த 20 ரூபா 30 ரூபாவில் கட் பண்ணி வெளியில் வராமல் இருந்தீங்கன்னா அந்த லாஸ்லேருந்து 100 ரூபா கம்மியாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபா போயிடும் ஒரே நாளில். நாளைக்கு வந்து கம்பல்சரியாக உங்களோட பேலன்ஸ் பணமே 1 லட்சம் தான் இருக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து ஹையஸ்ட் ரிஸ்க்கு. அதில் வந்து என்ன ஆகும்னா, முதல்ல நம்ம உள்ளே போகும்போது நிறைய பேர் வந்து முதல்ல லாபம் சம்பாதிச்சிருவாங்க. இதே மாதிரி 2 லட்ச ரூபா பணம் போடுவாங்க, உடனே இன்றைக்கி ஈவினிங் 2100 ரூபா போயிடும், 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவாங்க. நாளைக்கு வந்து சம்பாதிச்சது திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, திரும்ப அதே ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் இப்படியே போயிட்டுருக்கும். 4வது நாள் என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுப்பாங்க. இவ்வளோலாம் வேணாம், எதுக்கு நம்ம சீக்கிரமாகவே கட் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே லாபமாக தானே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு லோயர் லெவலில் இருக்க ஸ்டாப் லாஸை எடுத்து விட்டுருவாங்க. எடுத்து விடும்போது என்ன ஆகும், அவங்களோட ரிஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அன்றைக்கி வந்து அவங்களோட முதல் போகிற அளவுக்கு வந்துடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டான பாயிண்ட்டு. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். இதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டூர் செக்மெண்ட் வந்தாலே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். இன்னைக்கு எந்த டூருக்கு நம்மளை கூட்டு போகிறாங்க? எஸ், அதுவும் இப்போ வந்து ஹாலிடேல வந்து பசங்க எல்லாருமே வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸுக்கு எங்கடா கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாகவும் என்டர்டைன்மெண்டான ஒரு பிளேஸுக்கு தான் இன்னைக்கு நம்மளை பிருந்தா கூட்டிட்டு போறாங்க. அவங்க எங்க கூட்டு போறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா. எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே சூப்பர் மூடோட உங்களை ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான இடத்துக்கு தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன். அது என்ன இடம் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்க போது. வாங்க எந்த இடம்ங்கிறத போய் பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சயின்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துட்டே இருக்குது. பட் நம்மளை எந்த அளவுக்கு சயின்ஸில் அப்டேட்டடாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க. சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிர்லா பிளானிட்டோரியம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள சயின்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வாங்க போய் பார்க்கலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பிர்லா பிளானிட்டோரியம்க்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படங்களுக்குலாம் நம்ம தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு கை தட்டி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிர்லா பிளானிட்டோரியத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கை தியேட்டருக்குள்ள தாங்க என்டர் ஆக போறோம். உள்ள ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். உள்ள வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அப்படியே ஏசியில் சில்லு, அதுவும் அந்த சோலார் சிஸ்டத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்பப்பா இவ்வளோ விஷயம் இருக்கா சயின்ஸ் தேட்டருக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 3D ஷோ தேட்டர் இருக்குது அண்ட் சயின்ஸ் ஆன் ஸ்பியர்னு சொல்லி தனித்தனி தேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம எர்த் அண்ட் நேச்சர் வந்து அவ்வளோ அழகான படைப்பா அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த தேட்டர்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஒரு அழகான ஒரு 2D ஷோ பார்த்தோம்.
ஸோ ஈவன் இந்த எர்த், சயின்ஸு, சோலார் சிஸ்டம், கேலக்ஸிலெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒவ்வொரு வாலில் வந்து கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா அது குழந்தைங்க வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடமா வந்து பிர்லா பிளானிட்டோரியம் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் வந்து கண்டிப்பாக இது எந்த வகையிலையும் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து அழகாக உங்களுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுப்பிரமணியன் சந்திரசேகர் சார். அண்ட் இவர் தான் மோஸ்ட்லி இந்த தியரிஸ் ரிலேட்டடாக நம்ம படிப்போம். நம்ம ஸ்கூல் புக்ஸில் கூட வந்து நிறைய தியரிஸ் இருக்கும். ஸோ அந்த தியரிஸ் ஆன் ஸ்டார் அட்மாஸ்பியர், பிளாக் ஹோல்ஸ் அண்ட் இலுமினேஷன் ஆஃப் த சன்லைட் ஸ்கை அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் வந்து கொடுத்தவர் வந்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் சார். ஸோ அவரை பற்றி ஒரு அழகான டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெல்லார் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இமேஜஸோட ரொம்ப அழகாக வந்து இது கொடுத்துருக்காங்க. மேசிவ் ஸ்டார், லோமா ஸ்டார், ரெட் ஜெயிண்ட், ரெட் சூப்பர் ஜெயிண்ட் அண்ட் பைனரி ஒயிட் ட்வார்ஃப், டைப் 2 சூப்பர்னோவான்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த சின்ன வயசுல படிச்சிருப்போம் சோசியல் சயின்ஸ்ல. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி இந்த 9 பிளானட்ஸ் பத்தி படிச்சிருப்போம். இதுல வந்து நியரஸ்ட் டு த சன் அப்படின்னா அது மெர்க்குரி, அதுவும் ஃபார்தஸ்ட் டு த சன் அப்படின்னா ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இப்போ ப்ளூட்டோ இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த பிளானட்ஸை கூட ரொம்ப அழகாவே வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, இது அவங்களுக்கு ஒரு சூப்பரான இடமா தான் அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடல் டிவி ஸ்டுடியோங்க. நம்ம எல்லாருமே வந்து படங்கள் நிறைய பார்த்துருப்போம், டிவியில பார்த்துருப்போம். பட் அந்த டிவி எங்கேருந்து வந்தது, எப்போ வந்தது? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டிவி வந்து கிட்டத்தட்ட ஆஃப்டர் 50 years ஆஃப் அந்த இன்வென்ஷன்ல இருந்து வந்திருக்குங்கிறத சொல்லப்படுது. அண்ட் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டுடியோவில் வந்து ஷூட்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கூட இப்போ ஒரு ஷூட்டிங்கில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ஒர்க்ஸ் நடக்குது, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் என்னென்ன நடக்குது, அந்த ஷூட் நடக்கும்போது எதெல்லாம் தேவைப்படுது, கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, லைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு வருது, ஸ்டுடியோவில் இருந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அது வந்து கேமரா கண்ட்ரோல் யூனிட் வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டுடியோவோட லைட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அந்த லைட் கண்ட்ரோல் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் எந்த ஷூட் பண்ணாலுமே. ஸோ அதோட ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம், அங்கே வந்து ஆம்ப்ளிஃபையர் கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த சிங்க் பல்ஸ் ஜென்ரேட்டர் கரெக்டாக இருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே எதுக்காக இப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டுடியோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஷூட்டிங்லேருந்து அந்த ஷோ வந்து ஆன் ஏர் போகிற வரைக்கும், அதாவது நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய அந்த டெலிகாஸ்ட் வரைக்கும் எப்படி அந்த விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டுடியோ செட்டப்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ கூட இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த கேமரா அந்த மாடல் வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் இதே மாதிரி மாடல் தான் வந்து ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணுற கேமராஸில் கூட ஹேண்டில்ஸ் இப்படி தாங்க சேமாக இருக்குது. அண்ட் இப்போ டிவி பற்றி பேசும்போது டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து கிரீக் அண்ட் லெட்டின்ல இருந்து மருவி வந்ததா வந்து சொல்லப்படுது. அண்ட் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசையும் ஒளி அப்படிங்கறதா மீனிங். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்டான சைஸ், இன்ச்சஸ், பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்றோம். அப்படியே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கு டிவி. பட் அந்த காலத்துல வந்து நல்ல பெரிய ஒரு பெட்டி மாதிரி தான் வந்து சைஸ் ஆஃப் டிவில இருந்திருக்குங்கிற அழகான மாடல்ஸ் வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
பிளானிட்டோரியத்துல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியர் கேலரி. ஸோ நியூக்ளியர் பத்தின யூசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோட டிஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன, ஸோ எப்படி வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நியூக்ளியர் பவர் ஹவுசஸ் இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்க போறப்ப அங்க நியூக்ளியர் கேலரிக்குள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து தன்னந்தனியா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான். என்னடா நிக்கிற இடத்துலயே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காமெடியா இருந்தது. பட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் நமக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படும். நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜி போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க் வந்து மேக்ஸிமமான ரிசல்ட்டை வந்து நம்ம அப்டெயின் பண்ணலாம். ஸோ இங்க இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வந்து சைக்கிளை வந்து பெடல் பண்றாங்களோ கீழே வந்து ஒரு பால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதிகமா ப்ரெஷர் கொடுத்து பெடல் பண்ணும்போது அந்த பாலோட லெவல் வந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஹைட்டை வந்து ரீச் பண்ணும். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எனர்ஜிங்கிறத தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. நியூக்ளியர் பவர் அக்ராஸ் த வேர்ல்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு, கரெக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக இவங்க லொகேஷன்ஸ் வச்சே மேப் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணீங்கன்னா அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெர்மனியில பார்த்துட்டு இருக்கோம், பிரான்ஸ்ல கரெக்டா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு பிரான்ஸ்லங்கிறதுக்கு காமிக்கிறாங்க. ஸ்பெயின்ல எந்த இடத்துல இருக்கு, ஸோ அங்க வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ ரியாக்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபியூவல் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லா கண்ட்ரீஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தட் இஸ் கூடன்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ அங்கே எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்கு, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்குள்ளே போகும்போது நம்ம எப்படி நம்ம ப்ரிகாஷனாக வந்து போகணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாடல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதில் இவங்க வியர் பண்ணியிருக்கிறத இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சூட். ஸோ இந்த பிளாஸ்டிக் சூட்டில் வந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கணும், உங்களோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோங்கிறத செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில டிஸ்பிளேக்காக உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த யுரேனியம் கரெக்டாக நேச்சுரல் யுரேனியம் எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேஜ் வைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல என்ன நடக்குதுங்கிறதுக்கு அழகா அந்த டிஸ்பிளேல ஓடுது. அண்ட் ஸ்டேஜ் 2 நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இது யார் ஃபைண்ட் பண்ணாங்க, இது எப்படி வந்து நடந்தது, ஸோ ஹூ வாஸ் த ஃபவுண்டர் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து இங்க அழகா கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல என்ன ப்ராசஸ் நடக்குது, ஸோ எது என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஸோ எப்படி அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யுரேனியம் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன ப்ரோட்டானாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுதுங்கிறதுக்காக விஷயங்களை வந்து இங்கே அழகாக வந்து டிஸ்பிளேல உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 3 அதாவது லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த நேச்சுரல் யுரேனியம் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்தோமோ லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த எலக்ட்ரிசிட்டியாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக 3 ஸ்டேஜஸையும் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம பார்க்கக்கூடிய வகையில் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய சயின்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்துருந்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அண்ட் இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, நிறைய விஷயங்களை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த எபிசோடு பார்த்து எல்லாருமே ஒரு சயின்டிஸ்டாக சீக்கிரமாக மாறிடுவோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda. இன்னைக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா, நான் உங்கள் டேரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.